குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது நிறைய பேர் போராட்டமாக தான் பார்க்குறாங்க. என் குழந்தை இந்த ஆட்ல வர மாதிரி வாயை திறந்து அழகா வந்து வாங்கி ஹாப்பியா சாப்பிடுவாங்களா அப்படின்னு நிறைய பேரும் சேர்த்து பார்க்குறாங்க. நான் சொல்ல போற ஒரு விஷயம், இந்த மாதிரி ஆட்ல வர மாதிரி சாப்பிடலாம், அட்லீஸ்ட் அவங்க ஹாப்பியா சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபியூச்சர்ல அவங்க பிக்கி ஈட்டர் ஆகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஜென்ரலாக நமக்கு ஒரு புதுசாக ஏதாவது ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை முதல்ல பார்ப்போம், அந்த டெக்ஸ்டரை ஃபீல் பண்ணி பார்ப்போம், அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்ப்போம், அதில் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுவோம். அந்த டேஸ்ட் நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். அது பிடிக்கலையா இல்லை போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவோம். ஸோ நம்மளது வந்து ஒரு நல்ல டெவலப்டு மெச்சூர் பிரெயின். ஆல்மோஸ்ட் இதே சீக்வன்ஸ் தான் குழந்தைங்களையும் பாஸ் ஆகும். அவங்க அந்த ஃபுட்டை பார்த்து டெக்ஸ்டரை ஃபீல் பண்ணி ஸ்மெல் பண்ணி டேஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது இந்த சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபுட் ஆரம்பிக்கும் போது குழந்தைங்கிட்ட அந்த பவுலில் ஃபுட்டை கொடுங்க, அதை அவங்க தொட்டு பார்க்கட்டும். முகத்தில் எல்லா இடத்துலையும் பூசிக்கலாம், தப்பு இல்லை. பட் வாயில் எடுத்து வைக்கும்போது அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ தட் ஒன்ஸ் அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த டைம்ல இருந்து டேரெக்டாக அதை ஸ்பூனில் எடுத்து கொடுத்தா கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளசண்ட்டாக இருக்கும். இது இல்லாமல் அவங்களை ஒரு சேர்ல உட்கார வச்சு பெல்ட் போட்டுட்டு மிக்சியில் அடித்து சாப்பாடு கொண்டு வந்து திணிச்சோம் அப்படின்னா சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்காது. வளர வளர இந்த மாதிரி குழந்தைகள் பிக்கி ஈட்டர் ஆயிடுவாங்க, நிறைய ஃபுட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு சேஞ்ச் நீங்கள் பண்ணீங்கனாலே 2 to 4 weeks ட்ரை பண்ணீங்க அப்படின்னா குழந்தை நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் போராட்டமாக இருக்காது, கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.